தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சைனா எப்படி மாலத்தீவை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு கீழே ஒரு குட்டி நாடு மாலத்தீவு, அந்த மாலத்தீவை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு சைனா எப்படி குடைச்சல் கொடுக்குதோ அதே ஸ்டைலில் சைனாவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா சைனாவுக்கு கீழே உள்ள ஒரு குட்டி நாடு தைவான் அப்படிங்கிற ஒரு குட்டி நாடை பயன்படுத்தி இந்தியா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது என்னங்கிற டீட்டெயிலையும் ப்ளஸ் மாலத்தீவு நமக்கு இவ்வளோ துரோகம் செஞ்சாலும் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் மாலத்தீவுக்கு பார்த்திங்கன்னா உதவிகள் அதிகரிச்சுக்கிட்டா இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணுற ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி நாடுக்கு ஏன் நம்ம திருப்பி நம்ம உதவிகளை செஞ்சு அந்த உதவிகளை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் ப்ளஸ் லக்ஷதீப்பில் மிகப்பெரிய லெவலில் ஒரு நாவல் பேஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவில் கொச்சியில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நாவல் பேஸ் இருக்குது. பட் நவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 120 கிலோமீட்டர் மாலத்தீவுலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட லக்ஷதீப்பில் மினிக்காய்ங்கிற ஒரு தீவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய நாவல் பேஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதை பற்றி வாங்க ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக போய் பார்ப்போம். மாலத்தீவு த்ரூ சைனா மூலமா சைனாவை யூஸ் பண்ணிக்கிட்டு மாலத்தீவு நம்மளை முதுகுல குத்தினாலும் உள்நாட்டில் இருந்துக்கிட்டே எவ்வளோ துரோகம் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறது ப்ளஸ் உள்நாட்டில் நிறைய ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறது, மத கலவரத்தை ஏற்படுறது, இது மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள ஒரு நாடு பண்ணாமல் இருப்பாங்களான்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க சைனாவுக்கு ஆதரவான ஒரு பிரசிடென்ட் சூஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க இது மாதிரி பண்ணதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியா டேரெக்டாக இம்மீடியட்டாக அதுக்கு செய்கிற உதவியை ஸ்டாப் பண்ணிட்டா. டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா சைனா ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல்லையும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் இயர் வரையும் கிட்டத்தட்ட 450 crores வரையும் தான் ஆனுவலாக பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் மாலத்தீவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 700 crores பார்த்திங்கன்னா தனியாக அமௌண்ட் ஒதுக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்காக மினி பட்ஜெட்டில் அமௌண்ட் ஒதுக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி நம்ம வச்சுருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். சைனா மாலத்தீவு மூலயமா, ஏன்னா மாலத்தீவு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் கீழே ஒரு சின்ன குட்டி நாடு, இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்காக இந்த சைனா மாலத்தீவை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம எல்லை பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வருது. அப்படிங்கிறதுனால அதை மட்டும்தான் இந்தியா மாலத்தீவு இம்மீடியட்டாக உடனே அது செய்கிற உதவியை நிறுத்த முடியல, அங்கே உள்ள வீரர்களை உடனே வித்ட்ரா பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2 காணொலிகள்லாம் பார்த்தோம், அதை வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன் இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா இந்தியா அந்த வீரர்களை வித்ட்ரா பண்ணாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாற்றாக ஒரு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. என்னென்னா நாங்கள் வீரர்களை வேணால் எடுத்துன்றோம், வித்ட்ரா பண்ணிக்கிறோம், ஆனால் அங்கே உள்ள அந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள டெக்னாலஜிலாம் சாதாரண சிவிலியனை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சஜஷன் கேட்டிருக்காங்க. மாலத்தீவு பார்த்திங்கன்னா அங்கே பெரிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரப்போகுது, நீங்கள் டெப்ட் ட்ராப்பில் மாட்டியிருக்க அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க பார்த்திங்கன்னா IMF பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் டெப்ட் லெவலில் மாட்ட போகிறீங்க, உங்களை வருமானத்தை மீறி செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மாலத்தீவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இம்மீடியட்டாக மாலத்தீவு புரிஞ்சுக்கிட்டு இந்தியா உடனே இந்தியாவோட முரண்டு பிடிச்சி ஃபைட் பண்ணாமல் பட் வீரர்களை இந்தியா வித்ட்ரா பண்ணணுங்கிறத கரெக்டாக ரொம்ப அந்த கான்செப்டில் ரொம்ப குறியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரோ சைனா அதிபர் அங்கே இருக்கிறதுனால கூட குளிப்பறிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மாலத்தீவு இப்போ நம்ம வீரர்களை அனுப்பி ஆகணுங்கிறது குறியாக இருக்காங்க. பட் இந்தியா ஒரு ஆல்டர் சஜஷன் கேட்குறாங்க, ப்ளஸ் உதவிகளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட எல்லை பாதுகாப்பு இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துலேயே சைனா உட்காந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த உதவி கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க, அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா மாற்றாக சைனா எப்படி இந்தியா எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அழகான ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தைவான் லெஃப்ட்டில் உள்ள மேப்பில் பாருங்கள், இவ்வளோ பெரிய சைனா நாடு கீழே ஜஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி இந்தியாவிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் மாலத்தீவு இருக்கும். சைனாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 300லேருந்து 500 நாட்டிகள் மைல் தூரத்தில் தான் கடலில் பார்த்திங்கன்னா தைவான்கிற ஒரு குட்டி நாடு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் தைவான் ஃபுல் சைனாவோட கண்ட்ரோலாக இருந்தது. இப்போ தைவான் ஒரு இண்டிபெண்ட் நாடாக இருக்குது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு பேசி ஒரு ராஜாந்திர உறவு வச்சுக்கிட்டு அழகாக அவங்களோட மூவ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் இந்திய சிவிலியன்ஸை பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் அமர்த்துறதாக ஆள் எடுக்க போகிறதா தைவான் அக்ரி பண்ணி இந்தியா அழகாக அதை மோப்பம் பிடிச்சி அது ஓகே எங்கள் இந்தியர்கள் நிறைய கடின உழைப்பெல்லாம் பண்ணுவாங்க, நல்லா வேலை செய்வாங்கன்னு சொல்லி அக்ரி பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஃபைனலைசேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் 1 லட்சம் இந்தியர்களை பார்த்திங்கன்னா வேலைக்கு எடுக்க போகிறாங்க. அந்த தைவான்கிற அந்த குட்டி நாடு, சீனாவுக்குள்ள ஒரு குட்டி நாடு,
அங்கே 1,00,000 பேர் அனுப்பிட்டு ஸ்பை கூட அதில் சேர்ந்து போகலாம். நிறைய வந்து இந்தியா வந்து பிளான் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் வந்து நிறைய வந்து டெவலப்மெண்ட்டு இப்போ அக்ரிமெண்ட் நிறையா பண்ணி தைவானோட வந்து மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது இந்தியா. ப்ளஸ் வந்து யூஎஸ்ஏ வந்து தைவானோட மிகப்பெரிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஏன்னா வந்து சைனா வந்து எதுக்கிறதுக்கு இப்படி வந்து இந்திய பெருங்கடலில் வந்து கீழே நம்ம மாலத்தீவில் வந்து சைனா வந்து உட்காந்துட்டு நம்மள்ட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு கீழே உள்ள தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் யூஎஸ்ஏ 2 பேரும் வந்து டைப் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து எதிராக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கை நிறுத்திட்டோம். ஏன்னா வந்து பிற்காலத்தில் ஏதாச்சும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டீங்க, இந்த கண்ட்ரி மூலமாக வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம். அப்படிங்கிறனால ஒரு பிளான் வந்து இந்தியாவுக்கு இருக்கலாம். தைவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து குரோத்தான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூரோப் கண்ட்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரி. அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஃபின்லாந்து, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், இந்த கண்ட்ரிலாம் மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஜிடிபி எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் அங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரிச் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரி தான் கீழே உள்ள இந்த குட்டி நாடும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் மேப்பில் பார்த்தா கூட சின்னதாக தெரியும். இவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதோட தான் இந்தியா வந்து டைப் வச்சுட்டு சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1,00,000 இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா அழைக்கிறாங்க. அந்த செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிவி, மொபைல் ஃபோன், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், எங்கெங்கெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் அந்த சர்க்யூட் வருதோ, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஐசி அங்கே வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் யூஸ் ஆகும். அந்த செமிகண்டக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு எக்கனாமிக் புரட்சியை ஏற்படுத்த சொல்லலாம். ஈவன் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல டைப் பண்ணி பெங்களூரில் வந்து செமிகண்டக்டர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வந்து பிளானிங்லாம் போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த செமிகண்டக்டரை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் தைவான் வந்து நம்மள்ட்ட 1 லாக் இந்தியர்களை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தைவான் வந்து இவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் வந்து நிறையா வந்து அந்த ஹெச்டிசி மொபைலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைவான் உற்பத்தி பண்ணதான். ஸோ சைனாவுக்கு வந்து இன்டெரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா வந்து இப்படி வந்து ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சைனா வந்து மாலத்தீவு மூலியம் நமக்கு பில்டப் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுலேருந்து நம்ம வந்து மாலத்தீவு அப்படி சும்மா விட்டுற முடியாது. ஏன்னா பக்கத்தில் வந்து சைனா வந்து இப்போ உளவு கப்பலை அங்கே அனுப்பிட்டாங்க. உளவு கப்பலை வந்து ரீச் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்ன வேலை பண்ண போகுதுங்கிறது வந்து இந்தியா வந்து நோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட இந்திய வீரர்கள் அங்கே நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அந்த மார்ச் 10 வந்து நம்மளோட இந்திய வீரர்கள் மொத்தத்தையும் வந்து சைனா வந்து மாலத்தீவு மூலமாக அனுப்ப பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ச்சிலே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீவு, அந்த லக்ஷதீவில் வந்து பார்த்திங்கன்னா மினிக்காய் அப்படிங்கிற ஒரு சின்ன தீவு. அந்த மினிக்காய்ங்கிற தீவு தான் பார்த்திங்கன்னா சவுத்தில் லாஸ்ட்டு தீவு. லக்ஷதீவு நிறைய தீவுகளை கொண்டது லக்ஷதீவு. அந்த தீவில் வந்து கடைசியாக ஒரு தீவு இருக்குல்ல, அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து நாவல் பேஸ் வந்து பில்டப் பண்ணுறதுக்காக வந்து இந்தியா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள அந்த கொச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து நாவல் ஐஎன்எஸ் கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய நாவல் பேஸ் இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலாம் வந்து இப்போ ரெட் சீல் நடக்கிற பிரச்சனைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய ஐஎன்எஸ் கொச்சி, ஐஎன்எஸ் கல்கட்டா, ஐஎன்எஸ் கோவா, இது மாதிரி இந்த கப்பல் எல்லாமே வந்து நம்ம ரெட் சீல போய் நின்றுட்டு நம்ம அங்கேருந்து வர கப்பல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீபில் உள்ள அந்த மினிக்காய்ங்கிற அந்த இஸ்லாந்தில் அந்த தீவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 450 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் கொச்சி. அந்த கொச்சியிலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த தீவு. ப்ளஸ் வந்து மாலத்தீவுலேருந்து நார்த்தன் மோஸ்ட் கடைசியாக உள்ள தீவு இருக்குல்ல, அந்த தீவுலேருந்து அந்த நம்மள்கிட்ட உள்ள இந்த தீவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130-140 கிலோமீட்டர் தூரத்தில் தான். ஸோ அவ்வளோ நியர்பையாக வந்து நம்ம ஒரு பெரிய நாவல் பேஸை வந்து பில்டப் பண்ணுறோம். அடுத்த மார்ச் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அங்கே வந்து விசிட் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்வையிடத்துக்காக விசிட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்திய மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தேசபக்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோன்னா அது அங்கே உள்ள அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமரை இந்திய நாட்டை வந்து ஒரு மாதிரி கேலி குத்தா வந்து ஒரு மாதிரி வந்து கேவலமாக பேசுவோம். அதாவது ஓப்பனில் வந்து இந்திய மக்கள் டாய்லெட் போகிறாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு பகுதின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேசுவோம். ஸோ இந்திய கவர்மெண்ட்டு அகேன்ஸ்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளேயுமே வந்து இந்திய மக்கள் அனைவரும் ஈவன் வந்து பொலிட்டீஷியன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உள்நாட்டிலே வந்து ஜாதி கலவரம், மத கலவரம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஏன்னா தன்னோட ஆட்சியை வந்து நிறுவனத்துக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் பண்ணாலும் இந்திய மக்கள் வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப தேசபக்தியோடு இருக்காங்க. இம்மிடியேட்டாக ஏன்னா அந்த கண்ட்ரி டோட்டலாக வந்து சுற்றுலாத்துறை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் புக் பண்ண அவ்வளோ டிக்கெட்டை வந்து கிட்டத்தட்ட க்ரோர்ஸ் ஆஃப் மில்லியன் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எல்லாருமே வந்து கடந்த 50 வருஷமாக வந்து நம்பர் 1 பிளேஸில் வந்து சுற்றுலாத்துறையாக இருந்த அந்த மாலத்தீவுக்கு போன இந்திய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 4th, 5th, 6th பின்னாடி ஃபாலோ ஆகிட்டே போயிட்டுருக்காங்களா. ப்ளஸ் நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து போகிற இந்திய மக்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களும் தேசபக்தி வந்து காமனாக வந்து எல்லாத்துக்கும் அதிகரிக்குன்னு சொல்லலாம். அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ராயல் சல்யூட்னு சொல்லலாம்.
அண்ட் அஃப்கோர்ஸ் சைனா வந்து மாலத்தீவு மூலமா த்ரூ வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்தியா வந்து அதுக்கு தகுந்த பதிலடியை வந்து த்ரூ வந்து சைனாக்குள்ள ஒரு குட்டி நாடு தைவான் மூலமா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக வந்து இந்த நாவல் பேஸை வந்து இந்த மினிக்காய்ங்கிற தீவில் வந்து பில்ட் பண்ணுறதுனால நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து சைனா வந்து த்ரூ இந்திய பெருங்கடலில் த்ரூ மாலத்தீவு மூலமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, இது வார் டைமில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிக்காய் தீவை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரம் ஒரு சின்ன தீவு 10,500 மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு 2 மீட்டர் உயரத்தில் தான் அந்த தீவு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீளம்னு பார்த்தோன்னா ஒரு 11 கிலோமீட்டர் நீளம்னு சொல்கிறாங்க. அந்த தீவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு நாவல் பேஸ் அமைப்புறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த நாவல் பேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மாலத்தீவு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சைனா எந்த பிரச்சனை படுத்துரும் மாலத்தீவு மூலமாக வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு ஏர் பேஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து 2-3 தீவு வந்து ஸ்டில் வந்து சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த நாவல் பேஸ்லேருந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு வார் ஜெட் ஒரு வார் ஷிப்பை அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து ஒரு அடுத்த ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் மாலத்தீவு வந்து கவர் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி லெவலில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து லட்சத்தீவில் வந்து ஒரு ஏர்போர்ட்டு இன்னும் 2-3 ஏர்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. நிக்கோபார் தீவில் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சுற்றுலாத்துறை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இன்க்ரீஸ் பண்ணதான் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய வந்து லெவலில் வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து இந்த சைனா போர்க்கப்பல் வந்து இலங்கைக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அங்கே வந்து என்னென்ன செய்ய போகுதுங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்டர்நேஷனல் செய்தி ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.